நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் போன வீடியோவில் நம்ம வந்து மூவ் டூல் வச்சு நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல், எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல், சிங்கிள் ரோ மார்க்கிவ் டூல், சிங்கிள் காலம் மார்க்கிவ் டூல், இந்த 4 டூலையும் வச்சு நாம் எப்படி சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூலுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம். ஸோ இதில் எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூலுக்கும் பார்த்தீங்கன்னா எம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாம் நார்மலாக எம்மை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் தான் வரும். இப்போ இந்த டூலில் வச்சுருக்கேன் நான். எம் கிளிக் பண்ணி பாருங்க, இங்கே வந்து கர்சர் கரெக்டாக வந்து நிற்கிங்களா? சரி, எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூலுக்கு நாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, கீபோர்டில் ஷிஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எம்மை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் சேஞ்ச் ஆகும். திரும்பவும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி எம்மை கிளிக் பண்ணால் ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் டாப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபெதர் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு ஃபிக்சல் 0 ஃபிக்சலில் இருக்குது. இந்த பக்கம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நாம் எப்படி பயன்படுத்துறது? இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைல் போய்க்கிறேன். நியூ கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸ் ஒரு 12 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஆர்ஜிபி கலர். ஓகேங்களா? நேம் கூட இதில் டிசைன் DESIGN டிசைன் வச்சு கொடுத்துருக்கேன். எப்போதுமே ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுறது ரொம்பவே சேஃப்டி, ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், சேவஸ் நான் வந்து கொடுக்குறேன். டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி பயன்படுத்துறது? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நார்மலாக ட்ராக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு செவ்வகம் வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் செவ்வக ஷேப் கொடுக்கலாம். ஒரு சதுரம் வேணுமா, அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட்டு, கீபோர்டில் ஷிஃப்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணாலும் 4 பக்கம் இருக்க அளவுகளும் ஒரே போல் இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இங்கே 4 இருக்குன்னா இந்த பக்கமும் 4, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4, இந்த பக்கமும் 4, இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நார்மலாக ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணால் ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு டாப்லையும் பாட்டத்துலேயும் ஒரே அளவு, சைடு இந்த சைட்லேயும் ஒரே அளவு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் இருக்க ஆப்ஷனை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்படி ட்ராக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? நியூ செலெக்ஷன். இப்போ இன்னொரு செலெக்ஷன் இது பக்கத்துலேயே தேவைன்னு வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இது கட் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் பாருங்கள், என்ன உங்கள் கர்சரை வச்சாலே சொல்லும் ஆட் டு செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு செலெக்ஷன் இந்த இடத்துல நான் வந்து வரைகிறேன். ஒரு சதுரம் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இது பக்கத்தில் செவ்வகம் வேணும். இப்போது நான் வந்து கீபோர்டில் எதுவுமே பட்டனை கிளிக் பண்ணாமல் நார்மலாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள். வரையும் போது பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ஒரு செலெக்ஷன்னாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதுதான் ஆட் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் D, இந்த இடத்துல ஷார்ட்கட் இருக்கும், செலக்ட் டீசெலக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பார்ப்போம். இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், சப்ட்ராக்ட் ஃபார் செலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு செலெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு வந்து அது வந்து கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது வந்து ஒரு எல் ஷேப் வேணும்னா நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த 2வது பாக்ஸ் வரைகிறேன் பார்த்தீங்களா, அந்த வரைகிற இடம் கட் ஆகும். பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு இந்த ஒரு எல் பெண்டு வேணும். அதனால் இப்படி வேணும், இப்படி வந்து இப்படி ஒரு எல் பெண்டு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்ணி கரெக்டாக எல் பெண்டு பார்த்தீங்களா, எனக்கு எல் பெண்டு வந்துடுச்சு. இப்போது இந்த எல் லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா இந்த இடத்துல கட் பண்ணுறேன். நாம் எந்த இடத்துல செலெக்ஷன் வைக்கிறோமோ அது கட் ஆகும். அதுதான் சப்ட்ராக்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல் வந்துடுச்சு. சாரி, இது நம்ம செலெக்ஷன் பார்த்துட்டு 2வது பார்த்தீங்கன்னா ஃபில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இருக்கிறது என்ன ஒரு ஆப்ஷன்னா இன்டர்செக்ட். ஓகேங்களா? இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன் அப்படின்றது. இது என்னென்னா, இப்போ இப்படி ஒரு செலெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நான் இந்த இடத்துல வரைகிறேன்னா இந்த இடம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சப்ட்ராக்ட் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு செலெக்ஷனை கட் பண்ணும். இப்போது இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணுறேன்னா இந்த இடம் எனக்கு கட் ஆகும். இது நான் வந்து வரைஞ்ச இடம் வந்து எனக்கு கட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துக்கலாம். நேம் சரியாக தெரியல. ஓகேங்களா? இன்டர்செக்ட். ஓகேங்களா? இன்டர்செக்ட்னா என்ன ஆகும்னா
எந்த இடத்துல வரைகிறோன்னா அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். அவுட்ரு வந்து கட் ஆகும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இதுதான் செலெக்ஷன். ஓகே, இப்போ ஒரு செலெக்ஷன் நான் வந்து வரைகிறேன். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி வரைகிறேன். ஓகேங்களா, இது வந்து கலர் எப்படி ஃபில் பண்ணுறது, இது ஒரு பாக்ஸாக நான் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணணும். அதாவது நார்மலாக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்படி க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், பக்கெட் பிரிண்டர் அப்படின்னு சரிங்களா, பக்கெட் இதை பெயிண்ட் பக்கெட் டூல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் G. ஒரு டூல்னால் ஒரு டூலை வச்சு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டிசைனை உருவாக்க முடியாது. அதுக்கு 2-3 டூல் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அது உதவி மூலமாக நம்மளால் டிசைனை கொண்டு வர முடியும். இப்போ இதை வச்சு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பாருங்கள் எந்த இடம் செலெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஃபில் ஆகுது. ஓகேங்களா, ஃபில் ஆகிட்டு ஓகே, இப்போ இந்த மூவ் டூல் எடுத்து நான் இதை ட்ராக் பண்ண போகிறேன், பண்ண முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்மளுக்கு அப்படியே ஃபில் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஃபுல்லாக எனக்கு வந்து ஒயிட் கலர் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இந்த ரெக்டாங்குலர் மார்க்யூப் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். இந்த பாருங்கள் லேயர் பேனலில் இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் நியூ லேயர். ஓகேங்களா, இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ லேயர் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியூ லேயர் விழுந்துடும். Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா, ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கலர் நம்ம தேவையான கலர் இங்கே போய் செலக்ட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான கலர் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். க்ரீன் வச்சுக்கிறேன். பக்கெட் வச்சு உள்ளே ஒரு கிளிக் பண்ணால் எனக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இது பக்கெட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் மூவ் டூல் எடுத்து இதை ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு ஒரு அழகான ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்லுக்கு ஷார்ட்கட் என்ன, அதாவது இந்த பக்கெட் டூலை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. என்ன பண்ணலாம், ரெக்டாங்குலர் மார்க்யூப் டூலில் இருக்கும்போதே ஃபில் பண்ணலாம். இதில் ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். சியான் கலர் நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, Alt+Delete கொடுத்தா இந்த கலர் ஃபில் ஆகும். ஃப்ரண்டில் இருக்க கலர். இப்போ Ctrl+Delete கொடுத்தா பின்னாடி இருக்க ஒரு கலர் இருக்குது பாருங்கள் கருப்பு, இந்த கலர் ஃபில் ஆகும். செட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றக்கா அது ஃபில் ஆகும். இது பார்த்திங்கன்னா செட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு ஃபில் ஆகும். ஓகேங்களா, இதுதான் மெத்தடு. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு எலிப்டிக்கல் டூல் எப்படி வரையலாம். இப்போ Shift+M வந்து நார்மலாக கிளிக் பண்ணுறேன். ரெக்டாங்குலர் மார்க்யூப் டூல் வருது. Shift+M கிளிக் பண்ண எனக்கு இந்த ஓகே சர்க்கிள் பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்யூப் டூல் வருது. ஓகேங்களா, அப்புறம் இப்போது நார்மலாக ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி நீள்வட்டம் இந்த மாதிரி நம்ம உயரமான வட்டங்களை வரையலாம். ஓகேங்களா, இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே போல் இருக்க ரேடியஸ். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 12னா சுற்றளவு ஃபுல்லாகவே 12ன்னு இருக்கும். இதே நார்மலாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரே போல் இருக்கும், இந்த பக்கம் ஒரே போல் இருக்கும், அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒரு நியூ லேயர். இதில் போய் கலர் சூஸ் பண்ணுறேன். என்ன கலர்னா ஒரு மெஜெண்டா ஃபில் பண்ணுறேன். Alt+Delete அவ்வளோதான். இப்போ இந்த மூவ் டூல் எடுத்து நான் வந்து எங்கே வேணாலும் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ண Ctrl+D கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போது அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபெதர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணி ஒரு கலர் ஃபில் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அவுட்ரு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும். அவுட்ரு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா, இந்த இடம்லாம் எனக்கு ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபெதரில் போய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஃபெதர் 20 கொடுத்துட்டு 20 பிக்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் மார்க்யூப் டூல் வரைகிறேன். ஓகேங்களா, மறைஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், Alt+Delete கொடுத்து ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த அவுட்ரு எப்படி ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதை நாம் 0 வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு நார்மல் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்கையில் பார்ப்போம். ஃபிக்ஸ்டு ரேஷியோ அப்படின்னு இருக்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு 5 கொடுக்குறேன். ஒரு 5 கொடுத்துட்டு நான் வந்து ரெக்டாங்குலர் டூலில் எந்த அளவுக்கு நான் ட்ராக் பண்ணாலும் 5க்கு 1 அதுதான் எனக்கு வரும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு 5 வச்சுக்கிறேன். நான் ரெக்டாங்குலர் மார்க்யூப் டூலில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷிஃப்ட் பட்டனே கிளிக் பண்ண தேவையில்ல. நான் நார்மலாக எங்கே ட்ராக் பண்ணாலும் எனக்கு அதே அளவு தான் வரும்.
ஓகேங்களா. இது 5க்கு 5னா என்னென்னா சதுரம். ஓகேங்களா. இப்போ 4 6க்கு 4 வைக்கிறோம். இது என்னென்னா செவ்வக சைஸ் வரும் பாருங்கள். எவ்வளோ நீங்கள் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு செவ்வக சைஸ் தான் வரும். ஓகேங்களா. ஒருவேளை கொஞ்சம் உயரமான அளவு செவ்வகம் வரும்னா இங்கே 4 இங்கே 6 வச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்படி வருதா செவ்வகம், இதுதான். ஓகேங்களா. இது வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலுக்கு மட்டும் இல்லை, எலிப்டிக்கல் மார்க்கெட் டூலுக்கும் அதே தான். இங்கே பாருங்கள், இது உயரமான ஒரு அளவாக வருதுங்களா. ஓகே, இப்போ இங்கே 5 இங்கே 5 வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரவுண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருதுன்ட்டு பார்த்தீங்களா. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தட். ஓகே, திரும்ப இப்போது அதில் இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன இருக்குன்னா ஃபிக்ஸ்டு சைஸ். ஃபிக்ஸ்டு நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு சைஸ் வச்சிட்டோம்னா அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபிக்சலு, அதாவது 64 பிக்சல்னால் இதுதான். இந்த 12 கெட்டு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 64 பிக்சல் இவ்வளோ தான், அந்த அளவு தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 இன்ச்சு இங்கேயும் ஒரு 5 இன்ச்சு 5 கொடுத்து ஐஎன் கொடுத்தா தான் இன்ச்சுன்னு அர்த்தம். இப்போ 5 இன்ச்சு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நார்மலாக நான் வந்து ட்ராக்லாம் பண்ணலை, ஒரு கிளிக்கு தான். அங்கே பாருங்கள் நான் 5க்கு 5 சைஸ் எனக்கு இதில் வந்துடும். இப்போ ஒரு வேளை சின்ன பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 2, அந்த இடத்துல ஒரு 1. இப்போ பாருங்கள், சும்மா பாருங்கள், நான் ஒரு கிளிக் பண்ணே எனக்கு அந்த அளவு நான் கொடுத்துருக்க அளவு இந்த இடத்துல எனக்கு வந்துடும். இது மூலமாக நம்ம அளவுகளை சரியாக செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் நார்மலாக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க இது என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் ரோ மார்க்கிவ் டூல் அப்படின்னா என்னென்னா, இப்படி ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் ஆகும். ஓகேங்களா. நீங்கள் இதுவும் உங்களுக்கு தேவைன்னா பக்கெட் பிரிண்ட் நான் எடுத்து ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா. நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த டூலை வச்சு விரிச்சிக்கலாம். மூவ் டூல் வச்சு விரிச்சிக்கலாம். ஓகேங்களா. மூவ் டூல் வச்சு இந்த மாதிரி விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கோடு இது ரோவில் போடுற கோடு. இதே நாம் இதில் போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் நாம் எடுத்து ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதுக்கும் ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணி கலர் ஃபில் பண்ணுறேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்டிக்கலில் வரும். ஓகேங்களா. இப்படி வெர்டிக்கலில் வர கோடு, இது ஹரிசாண்டலில் வரக்கூடிய கோடுகள். ஓகேங்களா. இவ்வளோ தான் டூல். இந்த மார்க்கிவ் டூல், ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூலில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு நாம் ஒரு பிக்சரை சின்ன டிசைனிங் பண்ணுவோம். ஓகேங்களா. நீங்கள் பேசிக்காக இருக்கீங்க, இப்போ தான் பேசிக்காக ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் வச்சு சின்ன சின்ன பாக்ஸ் கூட வரையலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்படி ட்ராக் பண்ணி ஒரு சின்ன குட்டி கட்டம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் நியூ லேயர் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் எனக்கு ஓகேங்களா. இந்த கலர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வேறு கலர் கூட வைக்கணும்னா கூட நம்ம வந்து தேவையான கலர் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ளூவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ப்ளூ வச்சுக்கிறேன். ப்ளூ வச்சுட்டு இந்த கலரை ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு லேயர் இருக்குது. இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே எங்களே போகும். ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். மேலே கீழே கொண்டு போனீங்கன்னா போகாது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போகும். ஓகேங்களா. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஜே திரும்ப ஒரு டூப்ளிகேட் காப்பி, கண்ட்ரோல் ஜே திரும்ப ஒரு காப்பி, கண்ட்ரோல் ஜே திரும்ப ஒரு காப்பி. இந்த மாதிரி நம்ம வந்து காப்பி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஷிஃப்ட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி 1 2 3 4 இது எப்படின்னா இந்த ஆட்டோ செலக்ட் லேயர் ஆனில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யும். இப்போ நான் ஆட்டோ செலக்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் செலெக்ஷன் ஆகாது. இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் செலெக்ஷன் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி 5ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும்னா இந்த கேப்லாம் ஒரே போல் வரணும். அப்போது மூவ் டூலில் இருக்கும்போது இதை மார்க் பண்ணணும். எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இது சைடு அலைன்மெண்ட், ஒரே போல் எல்லாம் உட்காந்துக்கணும். ஓகேங்களா. டாப் அலைன்மெண்ட், டாப்பில் எல்லாம் ஒரே போல் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவரோட ஃபோட்டோ நீங்கள் வைக்கணும்னா ஒரு ஃபோட்டோ சாம்பிளுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த ஜாக்கி அவரோட ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொதல் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் பாக்ஸு அதில் வந்து ஒரு பிக்சர் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி சுருக்கி
ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணி சுருக்கி நான் எவ்வளோ வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன பிகினர், நீங்கள் இப்போ தான் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வைங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய பிக்சர் இதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிக்சரை நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணுறது நார்மலாக ட்ராக் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு நான் ஒரு டிசைன் கூட வரையலாம். அதில் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணுறேன். இவ்வளோ கரெக்டாக நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு அந்த ஃபோட்டோ இருக்கணும். திரும்ப ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணி ஆல்ட்டு டெலிட் கொண்டாந்துட்டேன்னா இப்போ இந்த லேயரை மவுஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணி இப்படி கீழே கொண்டாந்துடலாம். ஓகேங்களா? கலர் வந்து வேறு கலர் ஃபில் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மெஜெண்டா கலர் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த லேயர் வந்து இப்படி மேலே இருக்கும். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு ஜாக்கியோட ஃபோட்டோலாம் நம்மளுக்கு தெரியலை. இப்படி இருந்தால் என்ன பண்ணுங்கள், மவுஸ் வச்சு இப்படி கிளிக் பண்ணுங்கள். இந்த கீழே அப்படியே இழுத்து கொண்டாந்து இங்கே விட்டுருங்க. பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டுக்கு மேலே விட்டுருங்க. உங்களுக்கு கடைசியாக வந்து விழுந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணுறேன். அதுவும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பிங்க் கலர் எனக்கு செலக்டில் இருக்கா. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணுறேன். கண்ட்ரோல் G கொடுக்க இந்த இடத்துல கிளிப்பிங் மாஸ்க் விழுந்துருச்சா. இப்போ ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள் எனக்கு ஒரு டிசைன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி ஒரு டிசைன் கூட வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறீங்களா, கண்டிப்பாக போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன டிசைனாக படிச்சுட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு லெவலாக வந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கேட்கலாம், இந்த பாக்ஸுக்கு சைடில் வந்து டிசைன் கொடுக்குறது எப்படி, நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்குறது எப்படி, இந்த பிக்சரை வந்து கலர் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி கேட்பீங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கணும். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலில் இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல்னால் அது மட்டும் நம்மளுக்கு வந்து பயன்படாது. அந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை செயல்படுத்துறதுக்கு இந்த மூவ் டூல் பயனும், பக்கெட் டூல் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட்டில் கூட ஃபில் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த லேயர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல நியூ லேயர் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் தனித்தனியான ஒரு பாக்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நியூ லேயர் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நியூ லேயர் கிளிக் பண்ண மறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் இப்படி நகட்ட முடியாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து டூல்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தி நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும்னா உங்கள் மொபைலில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குரூப் ஃபோட்டோ வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிடுங்க. JPG சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைல் போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சேவ் அஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் S இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், JPEG அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஃபுல் குவாலிட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இதில் 12 வச்சுக்கோங்க. இப்படி குறைச்சி வச்சிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். லார்ஜ் இந்த இடத்துல லார்ஜ் இருக்குவாங்க, இதில் வச்சு சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதை போய் பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அப்படியே தூக்கி மட்டும்தான் வச்சுருக்கோம். எடுத்த பிக்சரை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த டிசைனை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துருக்குங்க. ஓகேங்களா? கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைனை நீங்கள் வந்து உருவாக்கி பாருங்கள். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா பழகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,